சென்னையில் அரசு டாக்டரை கத்தியால் குத்திய சம்பவத்தில் 2 கைது செய்யப்பட்டனர். சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஸ்டான்லி மருத்துவமனையில் மனநோய்க்கு சிகிச்சை அளித்த டாக்டர் ஹரிஹரன் மீது நோயாளி தாக்குதல் நடத்தியதாகவும் போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. டாக்டர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை, எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி, பாமக தலைவர் அன்புமணி உள்ளிட்ட பல அரசியல் கட்சி தலைவர்கள் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் ஸ்டாலின் அரசு அலட்சியமாக இருப்பதாக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். என் மகன் செய்ததை சரி என்று கூறவில்லை. எனக்கு உடல் நலம் கடுமையாக பாதிக்கப்பட்ட வேதனையில் என் மகன் அப்படி செய்துவிட்டான் என்று டாக்டரை கத்தியால் குத்திய இளைஞரின் தாயார் பிரேமா கூறினார். கேரளா பாலக்காட்டை சேர்ந்த நகைப்பட்டறை தொழிலாளி சுரேஷ் என்பவரை கோவை மாவட்டம் காக்கசாவடியில் வழிப்பறி செய்து 54 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த சுமித், நாகேஷ், தனீஷ் கோவிந்தன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டத்திற்கு புறம்பாக குற்ற செயல்களில் யாரேனும் ஈடுபட்டால் பொதுமக்கள் அச்சம் கொள்ள வேண்டாம். தயங்காமல் கட்டுப்பாட்டு அறை எண் 9498181212 மற்றும் வாட்ஸ்அப் எண் 7708100100 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கலாம். தகவல் தெரிவிப்போரின் விவரங்கள் ரகசியங்கள் காக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 84.40 ரூபாய் என்ற அளவில் வரலாறு காணாத சரிவை சந்தித்துள்ளது. ட்ரம்ப் அதிபராக தேர்வு செய்யப்பட்ட பின் சர்வதேச அந்நிய செலாவணி சந்தையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து சரிந்து வருவது குறிப்பிடத்தக்கது. மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படையில் 1000 பெண்களை உள்ளடக்கிய அனைத்து பெண்கள் படைப்பிரிவுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. விமான நிலையங்கள், வரலாற்று நினைவு சின்னங்கள் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் CISF எனப்படும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு படையில் ஈடுபட்டு வருகின்றனர். மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் செயல்படும் இந்த அமைப்பு 1969 உருவாக்கப்பட்டது. 12 சிறப்பு படை பிரிவுகளை கொண்டதாக செயல்படுகிறது. இந்த ஆண்டு முதல் பார்லிமெண்ட் வளாகத்திலும் இந்த படை பாதுகாப்பில் உள்ளது. வழக்குகளை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வாய்மொழி வாயிலாக கோரக்கூடாது, இமெயில் அல்லது எழுத்துப்பூர்வமாக விண்ணப்பிக்க வேண்டும் என உச்சநீதிமன்ற புதிய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா கூறியுள்ளார். தொழிலதிபர்கள் எலான் மஸ்க் மற்றும் விவேக் ராமசாமி ஆகியோர் அமெரிக்க அரசின் திறன் துறைக்கு தலைமை வகிப்பார்கள் என அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ட்ரம்ப் அறிவித்துள்ளார். சர்வதேச விண்வெளி மையத்தில் நீண்ட நாட்களாக உள்ளதால் உடல் எடை குறைந்துள்ளதாக வெளியான தகவலை மறுத்துள்ள விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ், முன்பு இருந்ததை விட தற்போது நலமாக உள்ளேன் என விளக்கம் அளித்துள்ளார். காசாவில் உணவகம் மற்றும் வீட்டை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் 2 குழந்தைகள் உட்பட 14 பேர் கொல்லப்பட்டனர். லெபனனின் பெய்ரூட்டில் உள்ள தஹியே என்ற பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நேற்று வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதில் ஹெஸ்புல்லாவின் முகாம்கள் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. இதேபோல் காசாவின் முவாசி என்ற பகுதியில் உள்ள உணவகம் மீது இஸ்ரேல் ராணுவத்தினர் நேற்று வான்வழி தாக்குதல் நடத்தினர். இதில் 2 குழந்தைகள் உட்பட 11 பேர் கொல்லப்பட்டனர். தொடர்ந்து மத்திய காசாவில் அகதிகள் முகாமில் உள்ள வீட்டில் இஸ்ரேல் படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலில் பெண் உட்பட 3 பேர் கொல்லப்பட்டனர். இஸ்ரேல், ஹமாஸ், ஹெஸ்புல்லா மோதலால் மேற்காசிய பிராந்தியத்தில் தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகிறது. ATP ஃபைனல்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் போபண்ணா ஜோடியை ஆஸ்திரேலியாவின் எப்டன் ஜோடி வென்றது. இந்தியாவின் ரோஹன் போபண்ணா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் ஜோடி இத்தாலியின் சிமோன் போலேலி, ஆண்ட்ரியா வெவசோரி ஜோடியை எதிர்கொண்டது. முதல் செட்டை 2-6 என இழந்த இந்தியா ஆஸ்திரேலியா ஜோடி 2வது செட்டை 3-6 என கோட்டை விட்டது. மொத்தம் 56 நிமிடம் நீடித்த போட்டியில் போபண்ணா எப்டன் ஜோடி 2-6, 3-6 என்ற நேர் செட் கணக்கில் தோல்வியடைந்தது. கடந்த ஆண்டு அரையிறுதி வரை சென்ற இந்தியா ஆஸ்திரேலியா ஜோடி அடுத்த போட்டியில் எல் சால்வடாரின் மார்செலோ அரேவலோ, குரேஷியாவின் மேட் பாவிக் ஜோடியை எதிர்கொள்கிறது.